தசரதராமன் தேவர் தவத்தினால் தாய் சொல் தாங்கி. நேற்றுக்கு பார்த்தோமே தாய் சொல்ல அறாத. நேற்றுக்கு ஒரு பாசுரம் பார்த்தோம். தாய் சொல்லை இனி தாய் தான். தாய் சொல்லை கேட்டு மாற்றான் தாயின்னு எழுதணும். 3 பேரையும் பெற்ற தாயான் தான் சொல்லணும். எப்படி சொல்றாங்க? தசரதன் தேவர் தவத்தினால், தேவால் செஞ்ச தவம், அதனால கைகை வரம் கேட்ட. தாய் சொல் தாங்கி கசரத துரகமின்றி காணிடை இருத்த காலை பாருங்க. அவன் ராஜா, கத்த துரக பதாதி இருக்கு, குதிரை யானை எல்லாமே இருக்கு, தேர் எதையும் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு கைகை. நீ காவிய கட்டினா ஒண்ணுமே அதெல்லாம் எடுத்துன்னு வரல. தம்பி ஒருத்தன் தான் கூட்டிட்டு இங்க வந்தோன்னு பாருங்க எவ்வளவு சைக்கியம். ராமன்கிட்டயே கத்துக்கோங்க. ராமன் நம்மளை ரட்சிக்கிறது இருக்கட்டும், ராமனை எது ரட்சிச்சது? அவன் நடந்த தர்மம். தாயார் அறத்தின் நாயகன் தூதன். நான் நினைத்து பார்த்தோமே, தாயார் பேச்ச கேட்ட அறத்தின் நாயகன் சொன்ன நினைத்து கம்பன் பார்த்தோமே. அதை புரிஞ்சுக்கணும். அவர் எதை கடைபிடிச்சார்? தர்மத்தை கடைபிடிச்சார். வேற அவர் வேற விஷயத்தையே இது பண்ணலையே. ஆமா, அந்த வரியில என்ன போடுறான்னு பார்க்கணும். தாயல் சொல் மாறாது தவம் புரிந்து அறத்தின் நின்ற. தாயல் சொல் மாறாது அப்படியே கடைபிடிச்சாங்க. தவம் புரிந்து அறத்தின் நின்ற நாயகன் தூதன் தான் ஆஞ்சநேயர். அந்த அவர் கடைபிடிச்ச தர்மம் ஆஞ்சநேயருக்கு போச்சான். அந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா. அப்ப ராமனுக்கு என்ன புண்ணியம்? தாயார் பேச்சு. தாயின தாய் தந்தை சேர்த்து ஒன்றை சொல்லி ஒன்றை பெற வேண்டும். பேரண்ட்ஸ் தானே சொல்லுவோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் இப்படிதானே எழுதுறேன். பேரண்ட்ஸ் தான் எழுதுவோம் இங்கிலீஷில் அப்ளிகேஷன் கொடுக்குறது. அதில் அப்புறம் பிரித்து மதர் ஃபாதர்னு காலம் கொடுப்போம். ஆனால் மேலே கட்டி பேரண்ட்ஸ் அப்படிதான் போகும். அதுதான் நம்ம தர்மம். பசைதரும் இலங்கை வேந்தன் பவ்விய சிறுவை நாடி திசை திரு கவிகள் உற்றார் சிறகு பற்றி எழுதி என்ன எனக்கு உணவு ஏற்றும் காதல் என் மகன் சுபார் சுபன்பேர் சினக்கொலை அரக்கன் மூதூர் பல திசை நின்று செல்வான். எனக்கு முன் திருவோடு அந்த நீச்சனை நோக்கி எந்தை தனக்கு இறை எய்திற்று என்ன சிறகினால் தகைந்து கொண்டான். காமத்தால் நலியப்பட்டு கனங்குழைதனை கொண்டு போம் மத்தா போகன் எந்தை பசிக்கு அமைந்தாய் என்று தாமத்தால் மௌலி மைந்தன் தடுத்திடை விளக்க நீசன் நாமத்தால் விரலை கவ்வ நாணி மீண்டு எனக்கு சொன்னான். முன்னரன் நிசாச்சர முனி மொழித்தும் பின்னர சுபாசுபன் பெறத்து ராவணன் தன்னோடும் அமர்புற சமைந்து நின்றதும் பொன்னியல் ஜனகியை கொண்டு போனதும். சீதா பிராட்டியை இப்படிதான் தூக்கின் போனான். நினைந்து சம்பாதியும் நீதி யாவையும் இணைந்தனன் வானறி அவரும் கேட்கவே இணைந்து கண்ணீர் வீழ நெடிது உயிர்த்தனர் வினைந்தனர் புரண்டனர் விதியை நொந்தனர். வானரெல்லாம் சம்பாதி இப்படித்தான் கடத்திக்கிட்டு போனான் ராவணனை. என்னால் பிடிக்க முடியல, நான் ரெக்க ஒடிஞ்சு உட்காந்துருந்தேன் அப்படின்னோன்னு வானரெல்லாம் கீழே விழுந்து பிறண்டு அழுதாளாம். ஆமாம். அப்போ அது வழியாக போகிறா. நம்ம நாளைக்கு தொடர்ந்து அதை பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் தான் இதை பிடிச்சி பிடிக்கின்ற படம் மகேந்திர படம். அங்கே ஆஞ்சநேயர் போகிற புள்ளரசு இன்னவாய்மை சொல்லி விண் போன்ற பின்னர் புள்ளரசுன்னா கழுவின் வேந்தன். நீங்கள் உங்களில் ஒருத்தன் போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். செல்லியில் உணர்ந்த யாரும் அங்கு அது சாம்பம் சிந்தித்து உள்ளவர் தன்னை வல்லால் யார் என உண்ணி யாண்டும் தள்ளரும் புகழும் வாயு தனையனை நோக்கி செல்லும். ஜாம்பவன் சொல்ற ஆஞ்சநேயரை பார்த்து ஆயவன் அங்கு போக பின்னர் அகமீதே நோயுறு தன்மைத்து ஆகிய வீரர் தலை நோக்கி தூய மனத்தனாகி வாலி தரு தொன்மை சேயும் அவர்க்கே செப்பினன் நாடு செயல் ஓர்ந்தான். அதில் ஆரியன் மின்னின் பேர் எழில் கூறும் அமைவானும் ஆரியன் மின்னின் பேர் எழில் கூறும் அமைவாலும் காரியம் உன்னால் முற்றும் எனச் சொல் கடனாலும் மாருதி ஒப்பர் வேறு இலை என்ன மனம் எண்ணி சீரியன் மல்தோள் ஆண்மை உரைத்தால் செய்யும்.
மாருதியே உன்னை விட்டா இல்லை, ராமன் நாமாவை சொல்லிட்டு பறக்கிறவன் நீதான், உன்னை போல ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நாலு மறைக்கும் வேலியும் ஆகி நடுநிற்கும் சீலம் மிகுந்தி திங்கள் மிலை சித்திகள் வேலி ஆலமிடற்றோன் மேலும் முதித்திதிர் போதில் காலின் நிறைக்கோ காலனுமாக கடிது உற்றி ஆதியர் இப்புத்தேள் அடி பாரித்து மனவு அதற்கு ஓது கருத்தில் சால நினைந்திட்டு ஒழிவு இல்லா போது தளத்தில் முக்கிய செய்கை திறனாலே சாதல் கொடுத்தும் தான் அழியா தீரதனாலே ராமநாமாவினுடைய இதனால் அழியாத அந்த அனுமார் தேடின்னு வந்தாருன்னு அந்த கிருஷ்ணீந்தா காலத்தில் சொல்றார் பாகி பாட்டு. இது கம்பன் எழுதினானா அப்படின்னு சந்தேகம், அதனால தான் மிகை பாட்டு வச்சிருக்கா. கம்பன் எழுதினாலும் நல்லதாக இருக்கிறது படிப்போம், அவ்வளோதான் நம்ம கருத்து. நம்ம இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகணும், இதெல்லாம் தியாகம் பண்ண ராமன் ஆமாம் இதை வச்சு ஆராய்ச்சிக்கெல்லாம் போகணும். ஆமாம் இதை சொன்னானா அதை சொன்னானா அது விவாதம் பண்ணோம்னா போச்சு. புத்தியை வச்சு பேசவே பக்தியை வச்சு பேசும். பக்தி இருந்தால் தான் முக்தி வரும். அதுதான் கரிமுக்தி தாயகம் நாராயணம் பக்தகிரி ரத்ன நாயகம் நாராயணம் நாராயணம் பஜன் நாராயணம் 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 அப்படி பகவான் நாம சொல்லணும். புரிஞ்சிக்கவே கூடாது. யாராவது வந்து வெட்டியா பேசக்கூடாது. ராமனா தான் வேண்டாம், வெட்டி பேச்சுகளுக்கே இடம் வைக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு பகவான் நாம சொல்லணும், புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கணும், வேண்டாத பேச வேற சுந்தரகாண்டத்துக்கு போகும். 325 பக்கத்துல இருக்கும். அதான் நேற்று சொன்னார் பாருங்க, ஆஞ்சநேயர் எப்படி எதிர்கொள்றார் இந்திரஜித்தை, இவ்வளவு ராட்சச படையை எப்படி எதிர்கொண்டார் பாருங்க. தாயவள் சொல் மாறாது தவம் புரிந்து அறத்தில் நின்ற நாயகன் தூதன் தானும் நோக்கினான் நகையும். தாயவள் சொல் மாறாதவன், தவம் புரிந்து அறத்தில் நின்ற நாயகன் தூதன் கவிச்செல்வன். 125 பக்கத்துல மேல இருக்கு பாட்டு 57-31 சொல்றான். தாயவள் சொல் மாறாது தவம் புரிந்து அறத்தில் நின்ற நாயகன் தூதன். தாயவள் சொல் மாறாதவன், தவம் சொல் மாறாதவன், சொல் பேச்சு கேட்டான். பெரியோர்கள் பேச்சு, ராமனையே கொண்டாடுறோம். பெரியோர்கள் பேச்சு சொல் மாறாதவன், சொல் மாறப்படும். வாழ்க்கை சொன்ன சொல்ல மாறி சொன்ன சொல்ல கடைபிடிக்கிற பிரயோஜனம். ஆமா, நாம் சொன்ன சொல்லுக்கு மாறா நடந்துக்கப்படாது. நடந்துட்டோம்னா மகா பாபம். தர்மத்திலிருந்து விலகப்படாது. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். ஆம், ஸ்ரீபாபுன்னு சொன்னா கேட்கும், அதை தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பணம் காசோ எதுவும் நம்மளை தேடிக்கணும். நம்ம ஒருத்தரை தேடிக்கிட்டு போனா ராமன் குடும்பம் என்ன குடும்பம், கவலையும் பெற வேண்டாம். ஒரு குறையும் நமக்கு வராது. ராமநாமாவை ராமநாமாவை உண்மையா சொன்னா எந்த குறையும் வராது. அதைத்தான் எல்லாரும் சொல்லணும். கடவுள் இருக்கானா, உண்மையா, இப்படிலாம் கேட்கறவா பக்கத்திலே நம்ம இருக்க. ராமனை வேண்டிக்கணும். இப்படிலாம் பேசுறவா பேச்சு நம்ம காதில் விழுந்துடக்கூடாது. அந்த துன்மார்க்கத்தில் என்ன தகுடாதே அப்படின்னு சொல்லணும். நம்ம மனத்தை பற்றி, பணத்தையோ சௌக்கியத்தை பற்றி அதெல்லாம் நாம் ராமநாமாவை சொன்னோம்னா போதும். சுகமாக சுகத்துக்கு அர்த்தம் கிடையாது. இன்ப துன்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம். நம்மளை அண்டினமாலும் சௌக்கியமா இருக்கு, நாமும் சௌக்கியமா. அதான் நம்ம ராமநாமா வேற எதுவும் சிந்திக்கணும். அவர் கேட்குற வந்து ஒரு பேர் கூட தெரியல. உங்க பேர் என்ன?
அவர் கேட்குற நாங்கள் போடுற 10 ரூபா உங்க பிரசாரத்துக்கு சரியா போகுமே, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீன்னு கேட்கிறோம். ஆமா, அவருக்கு சொன்னேன், உங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆமா ஆமா சொல்றேன், அடியார்கள் அதை விட அவர் கேட்கிறார் பாருங்க, அதுதானே வேணும். 10 ரூபா கேட்கிறேன், 10 ரூபா பிரசாதத்துக்கு வேணுமே. ஆமாம், அடியார்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். பகவன் நாம சொல்றதுக்கும் பிரசாதத்தை கொடுக்கறதுக்கும். இப்போ நீங்க என்ன உங்க வீட்டில் சாப்பாடு இல்லாம தான் இங்கே கதை வரலாம் இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. அப்படியே ஒருத்தர் வந்தாருமே கொடுப்போமே. சாப்பாட்டுக்கு ஒருத்தரும் இல்லாம வச்சிருக்கோம் இல்லையே, நம்ம கொடுக்குற ஒரு தொன்னையில பயிர் கொடுப்பா இல்லையே, அதுதான் பிரசாதம். ஒரு நாளும் நான் கவலைப்பட்டதில்லை, வேலைக்கு போலையும் வருத்தப்படலை, நன்மை நிறைய கொடுக்குறான். ஆமாம், ராமன் அவன் கம்மன் வினமருவ இருக்கை வேளத்து ராகவன் 2 கையாலையும் அள்ளி கொடுத்துன்ற கருணாவும் அள்ளி கொடுத்துட்டு அறவு சம்சயமே அள்ளி கொடுக்குறான். ஒரு நாளும் தேவின்னு நான் சண்டை போய் நின்னது, கடன் கேட்டது. ஆமாம், கடன் காட்டுது. வீடு கட்டினேன்னா கடன் கேட்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா கடன் கேட்கணும், இப்போ பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணினா கடன் கேட்கணும். இப்போ பேரன் பிறந்திருக்கானே, பேரனுக்கு ஆட்சி இன்னும் 4 மாதத்துல 1 வயசு ஆகிடும், பர்த்டே அந்த செலவுக்கு பணம் கொடுத்துட்டான். இப்பவே ரெடியா பொண்ணு கையிலையும் கொடுத்துருக்கோ, பேரில் போய் நாளைக்கு பர்த்டேக்கு செலவு அப்படின்னு இப்போ மார்கழி மாதம் ராமன் வள்ளல் கருணாமூர்த்தி ஒரு நிம்மதியா பாருங்க. இவரை எனக்கு சமைச்சு போடுற அவ குவைத்துல வேலை பார்த்தவர் தெரிஞ்சுக்கணும். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். உள்ள ஐடி கம்பெனியில் வேலை, மெட்ராஸில் சொந்த வீடு காரு எல்லாம் எனக்கு சமைச்சு போட்டு தெரியும். யார் பண்ணுவா சொல்லுங்க. காலையில் எழுந்திருந்து ஒரு பாலை 1 கிலோமீட்டர் தள்ளி போய் 6 மணிக்கு வாங்கிட்டு பால் டீ போட்டு வேட்டியை தோற்று போட்டார். என்ன பண்ணுறது சொல்லுங்க, லட்சுமணன் மாதிரி கிடைக்குமா எனக்கு யாராவது செய்வாங்க. நான் கோபிச்சு கொள்வேன், அவரையும் கோச்சிக்குவேன், மணியும் கோச்சிக்குவேன், உங்களையும் கோச்சிக்குவேன். நான் தான் கோபக்காரன், கொள்ளாதவன். ஆமா, ஏன் செய்யலாம் ராமராமாவை சொல்லு. நீங்க போய் யாரையாவது செய்யணும் செய்வாடும், குடும்பத்தை வந்து இங்க வந்து எனக்கு உட்காந்து செய்வாள் செய்யமா தெரியும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றேன். ராமா உங்களையும் சொல்றேன், கைகூப்பி சொல்றேன். ராமராமாவை சொல்லும்போ நல்ல பொண்ணு பிள்ளை, நல்ல படிப்பா, வேலை கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைப்பான், நாட்டுக்கும் போகலாம், சௌக்கியம் இருக்கும், சந்தேகமே படாது. ராமராமா ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேற எதுவும் நம்மளை காப்பாற்ற. ராமனை தான் கேட்கணும், நீ ஏன் என்ன கர்ப்பப்பட்டது ராமா அப்படிங்கிற. அனுமான் போர்க்களத்தில் நின்று ராமனை தியானம் பண்ண, தன் தோளை பார்த்துட்டு சண்டை போட்டுருவோம்ல, தோளை பார்த்து ராமா ராமாங்க ராமாவுக்கு உட்காருங்க, அவனை கேளு, அவனை கூப்பிடு. ஏன் இவ்வளவு தாமசம், என் மேல பிரியம் இல்லையான்னு கேளு, தியானம் பண்ணுற மாதிரி கேளு. செல்லமே இல்லை கேட்கறது, செல்லமே சாக்கேத்த ராமா செல்லமே கேட்கறது கேளு. தியானம் பண்ணுற மாதிரி சதா சர்வகாலமும் பாடி ராமனையே பாடிட்டு ராமனை. ஆமாம், 6 வருடம் இந்திரஜித்து சண்டைக்கு வரான், ராவணன் வரான், எத்தனை பேர் வந்தார். அனுமார் கண் கலங்கினாரா, கவலைப்பட்டாரா? ஏன் கவலைப்படல? அவருக்கு ராமநாமா பாருங்க, வேற பாருங்க. இந்திரஜித்து வர்றது
பார்த்தன பார்த்தன பாய்பரியெங்கும் தேர்த்திரள் தேர்த்திரளே திசையெங்கும் கார்த்திரள் மேனியின் கயம் எங்கும். கயம்னா யானை, கஜம், கஜம்ங்கிற கயம். ஆர்த்தனர் மண்டும் அரக்கர்கள் எங்கும் நுகம்படு தேரவை 102 கோடி யுகம் விருது ஒன்று வீழ்ந்து உற்றது என்ன. அகம்படு காவில் அரக்கர்கள் இன்னம் அகம்படி வீரர்கள் 1000 வெள்ளம். வெள்ளம் 100 விற்படை என்பார். துள்ளிய வாட்படை வில்லேந்தியவா வீரர் சொல்லிட ஒண்ணாத கொள்ளல் தரும் கரப்பூக்கையும் அகுதே. கள்ள அரக்கனை சுத்தினர் காப்பார். இந்திரஜித்த சுத்தி எல்லாரும் வரணும். ஆய பெரும் படை செல்வது கண்டு மாயம் மிகு திரள் வானர வீரன் நாயகனை திசை நோக்கி வணங்கி மேயவோர் இன்பம் விளங்கிட நின்றான். மாயம் மிகு திரள் வானர வீரன் நாயகனை திசை நோக்கி வணங்கி நாம இருக்கிற இடத்தை நோக்கி வணங்கினார். ஆழியின் ஆய அரக்கர் பெரும்படை 7 உலகும் இடம் என ஈண்டி சூழும் எழுந்தனர் தோன்றினர் தம்மை கோழியின் ஒப்புவக்கு கூடுகின்றான். மாருதி கூவ மகிழ்ந்தனாகி கூறிய பந்தி குந்தியின் கோவன் குறிக்கொடு காரணமேனி அரக்கர்கள் காண மாறி கடொடும் மடுத்தனவாடி தூளிமிடைந்து உரு தோன்றலாகி யாழி அனானை அறிந்திலனாகி சூளுரு நோக்கினன் சோதனை பெற்றான். கோளமைத்த அன்னவை கூறுதலுற்றான். யாழி அண்ணா சிங்கம் போல் இருக்கக்கூடிய இந்திரன் முன்பும் இடு திரள் ஜோதி சந்திர பெண்குடை தான் எதிர்கண்டான். அந்தவன் கேள்வியன் ஆணைகள் காணா சிந்தை உவந்து சிரித்துடன் நின்றான். சிந்தை உவந்தனாகி அரக்கன் முந்தி எழுந்து குனிந்தமை நோக்கி வெந்திரலாய் விரைவில் வருகை என்றான். இந்திரஜித்து இவன் என்பது இசைந்தான். ஓ, இவன் இந்திரஜித்து போல இருக்கு ஒன்று அன்மார் கண்டுபிடிக்கிறார் என்றவன் மாற்றம் இயம்புதல் கேட்டு குன்றம் எனும் புய வானர வீரன் நன்றிது என நயந்தான். சென்று அணைவுற்று அரக்கன் சேனை ஊழி எழுந்து உலகத்தை ஒடுக்க ஆழியல் தானையர் அரக்கர் அடங்க 7 உலகும் இடம் இல்லை எனும்படி ஆழி கிளர்ந்தன என்ன அழைத்தான். சமுத்திரம் பொங்கின மாதிரி வந்திருக்கான். சந்திரன் அருக்கனோடு தாரகை இனங்கள் சிந்திட எழுந்து திசை ஈண்ட எதிர் செவ்வே வந்தை பறக்கர் குரு வன்மை இது என்றால் இந்திரனை அன்றி உலகு 7 வெறும் என்றான். உடைந்த பல்லிருள் நோற்ற பல்லுரு கொடு அக்கதிர் குழாங்கள் மிடைந்தன விலை சீயாங்கு மெய்யணி பலவும் மின்ன குடைந்து வெம்பகைவர் ஊன் தோய் கொற்ற போர்வாள் வில்வீச அடைந்த காரரக்கர் தானே அகலிடம் இடம் என்று என்ன. ஆழியம் சேர்மாவும் அரக்கரும் உருக்கும் செங்கண் சூழிவெண் கோபமாவும் துவன்றிய நெருதர் சேனை ஊழி வெண்கடலின் உற்ற ஒரு தனி நடுவன் நின்ற பாழி மாமேறு ஒத்தான் வீரத்தின் பன்மை தீர்ப்பான். இமயமலை மாதிரி இருக்கிறார் ஆஞ்சநேயர். சென்றனன் என்ப மன்னோ திசைகளோடு உலகமெல்லாம் வென்றவன் இவன் என்றாலும் வீரத்தே நின்ற வீரன் அது கண்ட ஆழி அனுமனை அமரினாற்றல் நன்றியென உவகை கொண்டான். யாவரும் நடுக்க முத்தார். ஆஞ்சநேயரை பார்த்தோன்னே எல்லாரும் நடுங்கிறான். இந்திரஜித்து பார்க்கிறான் வந்து நின்று. இலை குலாம் பூணினாலும் இரும் பிணக் குருதி ஈரத்து அழகு வெம்படைகள் தெற்றி அளவிடற்கு அறியாகி மலைகளும் கடலும் ஆறும் காணமும் பெற்று மற்றுவோர் உலகமே ஒத்ததம்மா போர் பெருங்கலம். அந்த போர் பெருங்கலம் எப்படி இருக்கா? மலை ஒத்து உலகமே இருக்கிற உலகத்தில் இருக்கிற மலை பூரா அங்க இருக்க மாதிரி இருக்கான். மலைகளும் கடலும் ஆறும் காணமும் பெற்று மற்றுவோர் உலகமே. அவ்வளவு பேர் செத்து போய் விழுந்திருக்கிறது பார்த்தா அது ஒரு உலகமா இருக்கான். எப்படி சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு மலை இருக்கா, இங்க ஒரு சமுத்திரம் இருக்கா, இங்க ஒரு கடல் இருக்கா, இங்க ஒரு நதி இருக்கா. அவ்வளவு பேர் இருக்கிறான். இவன் கெட்டிக்காரன் கொஞ்சம் யோசிக்கிறான். ஆஞ்சநேயரை பார்த்தோம், இவ்வளவு பேரை ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான்னா இவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். எப்பவுமே நம்ம வலிமையை மட்டுமே பேசிட்டு கூடாது.
எதிராளி வறுமையை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விஷயாந்தரத்தை பகவான் கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு இருக்கிற விஷயம் 10 பேருக்கு பயன்படும், 100 பேருக்கு பயன்படும், 1000 பேருக்கு பயன்படும். ஒருத்தர் 10,000 பேருக்கு வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன உணரணும்னா, நம்மளால ஒரு 10,000 பேர் பலனடைகிறானா, அப்ப நம்ம அதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கணும். நான் இல்லைன்னா இந்த 10,000 பேர்ல நினைக்கப்படாது, போச்சு, அங்கதான் தோது. ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு, தினம் ஒரு 100 பேர் வாங்குறான், நம்மளால பயன்படுறோம். உத்தரவத்தில் கடை வச்சிருக்கா, நம்மளால 100 பேர், அப்படி நினைக்கணும். நம்ம 100 பேருக்கு தொண்டு பண்றோம், புரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய வியாபாரியாகும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். கல்யாண ராமாயணம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு 100 பேர் கேட்கறீங்க, ராமநாமா இவ்வளவு பேர் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு உண்டான பாக்கியம் பெற்று திறமை என்ன திறமை? ஒரு திறமை ராமன் கிருபை, ராமனோட கிருபை நடக்கிறது. நீங்க போன வருஷம் இங்க வரதுக்கு முன்னால நினைச்சேன்னா எப்படி ராமாயணம் நடக்க போகுது? நான் நினைச்சேன்னா ராமன் தான் நினைச்சு வச்சு யோசனை பண்ணி நம்ம நாம இதை பண்ணிடுறோம் நினைச்சுட்டோம்னாலே போச்சு. இந்திரஜித் இப்ப என்ன நினைக்கிறான்னு பார்ப்போம். பாருங்க, வெப்பு அடைகிலா நெஞ்சில் சிறியது ஓர் விம்மல் கொண்டான். கொஞ்சம் அப்படியே நிக்கிறார், என்ன பயப்படும். அப்பு அடை வேலை என்ன பெருமையார்